ஹே ஹாய் வெல்கம் டு லைஃப் ஆஃப் என்எஸ்எச் சேனல். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக்ஸும் இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட்டில் சொன்னுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் இது லாங் வீடியோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யறதுலாம் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சொல்லி அறுவடை பண்ணும்போது நல்லா மண்ணாக ஒட்டிகிட்டு இருக்குல்ல. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெஞ்ச் உருளைக்கிழங்கு வாங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அது செய்யும் போதுமே சரி நல்லா கிறிஸ்பியாக வரும் அண்ட் நல்லாவே மொறுமொறுன்னு இருக்கும். டக்குன்னு வந்துட்டு அது ஸ்வீட்னஸ் கொடுக்காது. ஒரு சில உருளைக்கிழங்குலாம் கொலன்னு இருக்கும். ஸோ அதிலலாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லாவே வராது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. அதுக்காக தான். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தோலை நல்லா சீவி வச்சுட்டு லைட்டாக தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸ்லைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா டக்குன்னு அது ஸ்லைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுவுமே வந்துட்டு எத்தனை உருளைக்கிழங்கோ ஸோ அத்தனை உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதில் என்ன ஒரு இதுனா நம்ம ஒன்ஸ் நம்ம செய்கிறது ஃபஸ்ட்டு செய்யும் போது அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் அது செஞ்சு முடித்து நீங்கள் வந்துட்டு அதை ஃப்ரீசர்லேயோ இல்லையோ போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் தேவையோ அதை அப்போல்லாம் வந்து நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். பட் ஷெல் லைஃப் வந்து 1 வீக்குள்ளே செஞ்சு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தால் கூட. ஸ்லைஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் அந்த கட் பண்ணி வச்சுக்கிங்களா ஸ்லைஸ், ஸோ அது எல்லாமே எடுத்து அந்த பவுலில் வந்து 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஊற விடணும். ஸோ ஏன் அது ஊற விடுறோன்னா அதில் இருக்க அந்த ஸ்ட்ராச் எல்லாம் வெளியே வந்துடும். வெள்ளையாக ஒரு மாதிரி வரும் நம்ம கட் பண்ணும்போது. நான் தண்ணியில் இப்போ போடும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி வெள்ளை கலரில் ஒரு மாதிரி சுண்ணாம்பு ஒரு மாதிரி வரும். ஸோ அது வந்து போகிறதுக்காக நல்லா 5 to 10 மினிட்ஸ் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டே இருக்கணும். ஊற வச்சுருக்க கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா சுடு தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணுறதுக்காக நல்லா ஹாட் வாட்டர் பாயில் பண்ணுறதுக்காக அதை வச்சுக்கோங்க. அந்த சுடு தண்ணியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எத்தனை உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அத்தனைக்கு ஏற்ற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா அதை கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு போடணும். ஏன் இதுக்கு சால்ட்டு போடுறேன்னா அது கொதிக்கும் போது அதோட சால்ட் வந்து உருளைக்கிழங்குல ஊறிடும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே சாப்பிடலாம். ஸோ செப்பரேட்டாக அதுக்காக நீங்கள் வந்து உப்பு போடணும் அவசியம் இல்லை. ஸோ நல்லா இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும். அதாவது பபிள்ஸ் நல்லா வரணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்க போட்டுட்டு 5 மினிட்ஸ் அதுவுமே வந்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுமாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கொதித்து உருளைக்கிழங்கு போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 மினிட்ஸ் எடுத்து வச்சுட்டு தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் ட்ரைன் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு ஒரு நார்மல் கோல்டு வாட்டர், சப்போஸ் உங்களுக்கு கோல்டு வாட்டர் இல்லைனா கூட நார்மல் நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தண்ணியை எடுத்து நல்லா மேலே ஒரு வாட்டி லைட்டாக அலசி எடுத்துட்டு அது கூட நம்ம ஓரமாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட்டோ இல்லைனா வந்துட்டு நம்ம அரிசி கழுவி வச்சு பிளேட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டிஷ்யூ பேப்பரில் அந்த உருளைக்கிழங்கை போட்டு அதில் இருக்க ஈரப்பதத்தெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அதை இது பண்ணோம். ஏன்னா நம்ம டக்குன்னு செய்யும் போது ஈரப்பதத்தோட எண்ணெயில் போட்டு பொரிச்சோன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதுவாகிடும். ஸோ அதனால அதில் இருக்க ஈரப்பதத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு அதோட ஈரப்பதத்தை ரிமூவ் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஸ்பீடாக உங்களுக்கு வேணும்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா எண்ணெயை நல்லா சூடாக கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதாவது ஆறி போயிருக்குள்ளே ஈரப்பதெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் டைம் நம்ம பொரிச்சு போடணும். லைக் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி லைட்டாக பொரிஞ்சு அது ஒரு வாட்டி எடுத்துட்டு இப்போ அது ஓரளவுக்கு பொரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ பொரிஞ்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதை எடுத்து ஓரமாக வச்சுருவேன். ஸோ செகண்ட் டைம் நான் மறுபடியும் வந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுப்பேன் நான் அதை. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் பொரிஞ்சிடுச்சு. ஸோ அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வந்து எண்ணெயை காய வச்சுருக்கோம் இல்லையா, மறுபடியும் அந்த ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் எண்ணெயில் போட்டு எடுத்துருக்கணும். மறுபடியும் செகண்ட் டைம் நல்லா பொரிச்சு எடுக்கணும். நல்லா அது வந்து கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா. செகண்ட் டைம் நான் போடுறேன். ஸோ போடும்போது நல்லா ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கணும். போட்டு நல்லா எடுக்கும்போது கண்டிப்பாக அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கோல்டன் ப்ரௌன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ
இதுதான் ஃபைனலாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள் குழந்தைக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது இப்போ உங்களுக்கு உப்பு பத்தலைனா கூட லைட்டாக அது மேலே உப்பு போட்டுட்டு சாட் மசாலா வேணால் சாட் மசாலா போட்டுக்கலாம். பட் நான் குழந்தைக்கு கொடுக்கும்போது நான் அப்படியே வந்துட்டு சால்ட் மட்டும் போட்டு கொடுத்துருவேன். இதில் சால்ட் கரெக்டாக இருந்துச்சு, அதனால சால்ட் நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணலை. ஸோ நல்லாவே இப்போ வந்து கிறிஸ்பியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரெசிபி உங்களுக்கு என்ன வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.